ஹாய் காய்ஸ், எதுக்கு ரொம்ப நாள் வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளான்னு கிடையாது. நான் நேற்று 25ஆந்தேதி வீடியோ வந்துடும், சண்டே வந்துடும் சொன்னேன். பட் இன்றைக்கி வந்து மண்டே ஆகிடுச்சு. ஏன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கேட்க எடுக்க போகிறேன், சல்லங்கால வெட்ட போகிறேன். அது சல்லங்கால வெட்ட போகிறேன். அது வேற அவங்க அம்மா அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாமா கேம் ப்ளே. ஆக்சுவலி நான் வந்து இந்த கேம் ப்ளேயில் எனக்கு சத்தியமாக நினச்சி புரியல. அவங்க ஒரு கேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து ப்ளே பண்ணும்போது பேசிக்கிட்டே நான் அவங்ககிட்ட பண்ணுறதுனால நான் என்னென்னு பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் சத்தியமாக தெரியல. ஆனால் கீழே அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துடலாம். கிளவி நம்மளுக்கு வந்து இங்கே தான் வந்து இருக்கான். ஆக்சுவலி இப்போ மேலே போயிட்டுருக்கா. இந்த நிறைய செகண்ட் இது நான் கட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்மளோட பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் வந்து ஜஸ்ட்டு ஒன் ரவுண்ட் மட்டும் தான் போட்டிருப்பேன். அதனால் இதில் வந்து நம்ம 2 வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால அதனால் இப்போ நான் அது வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போது இந்த கேமில் அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப குத்து மதிப்பு தான் விளையாடிட்டுருக்கேன். ஆனால் கிளவி இங்கே தான் இருக்கா. செல்லம் எங்கேயும் இல்லையே, பாருக்கிறேன்டி. எங்கேயும் மாட்டாம தானே இருக்க போகிறேன். இந்த வாட்டி எந்த சதி பண்ணாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பாக விடவே மாட்டேன். சரி, ஓகே. குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என் பேத்தி கால செல்ல குட்டி. கிளவி பாட்டு ரொம்ப பலமாக இருக்கு. எம்மே பாட்டுலாம் பாட மாட்டேன். இது வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவுண்டுன்னு வேறு எனக்கு தெரியலை. நீ வேறு பாட்டு வேறு பாடிட்டுருக்க. உனக்கு வச்சுக்கிறேன் இருடி. பார்க்கலாண்டி, என்னை எப்படி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் இரு. ஓகே. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இது என்னடா இது வந்து இந்த வத்தி குச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ராக்கெட் மாதிரி இருக்குது. என்னென்னு தெரியல. நான் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். அடுத்து என்ன இருக்கும்? ஐயோ, கிளம்பி எங்கேயும் வர மாதிரி இருக்கு. ஸோ வந்து நான் எல்லா சீக்கிரத்தையும் பாதி தான் கட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஆக்சுவலி புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த கேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேக்கில் வந்து ஒரு கேண்டில் மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் நம்ம வச்சுருக்க கேண்டில் செட் பண்ணணும். அண்ட் இங்கே ஒரு கேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேக்கை நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இங்கே ஒரு டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேப் நம்ம எடுத்துக்கணும். இந்த டேப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ண எனக்கு புரியலை, ஆனால் நம்ம வச்சு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கிளவி வர மாதிரி இருக்குது. அதனால நான் ஹைட் ஆகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஹைட் ஆகிறது இந்த கிச்சனில் மட்டும்தான். ஓகேவா? Happy birthday to me, கேண்டல ஊத போறேன் நானு. ஏய், ஹாப்பி பர்த்டே, ஜாலி ஜாலி. ரெடியாக கிளவி வந்து பிளாஸ்ட் ஆகிட்டா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ளே பண்ணலாம். நம்ம ஸ்கேர் டீச்சருக்கு ஸ்பைடர்னால் ரொம்ப பயமாக, அதனால் அவங்க ஃபேவரட்டான ரீடிங் புக் ஒன்று இருக்குது. அந்த புக்குள்ளே நம்ம இந்த ஸ்பைடரை வந்து போடணும். புக்கு படிக்க போறேன். ஓகே செல்லம், எங்கே இருக்கிற? என்னோட கேக்கில் தான் ஆப்பை வச்சேன். இப்போ நான் ஆப்பை வைக்காமல் இருப்பதானே? பார்த்தீங்களா கைஸ், இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா இவங்க மாதிரி ரெட் கேக் கொடுத்துருப்பானுங்களே. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு க்ரோபார்னு நினைக்கிறேன். சரி, க்ரோபார் தண்டத்துக்கு பயம் பண்ணிட்டோம். ஓ, மேலே இருக்குது. ஓகே, தண்டத்துக்குன்னு நினச்சேன். பட் இதுக்கு யூஸ் தான் ஆகுது. இதை வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பைடர் அது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபைண்ட் த ஸ்பைடர். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸை போட்டுக்கணும். க்ளவுஸ் வந்து அந்த ரூமில் இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஸோ முன்னாடியே ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் அந்த ஸ்பைடர் வந்து இருக்குது. நம்ம கையே கடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால தான். இப்போது இதை வந்து லைப்ரரியில் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐயோ கிளவி செல்லம் இந்த வாட்டி நம்ம எதுவும் பண்ணாது. ஏன்னா செல்லத்துக்கு நம்ம எந்த ஒரு ட்ராகுமே பண்ணல தானே, அதனால தான். சரி, ஓகே. காத்தோட்டமாக வீட்டுக்குள்ளேயே சுற்றுவோம். அப்போ தான் நம்மளுக்குள்ள எல்லாம் காத்தோட்டம் கிடைக்கும். செல்லம், எங்கடா இருக்கிற? ஓகே. இப்போ நம்ம வந்து அவள் பேசுகிற கேப்லேயே நம்ம அந்த புக்குக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்.
ஆனால் இன்னும் வார்த்தை இந்த புக்கில் நான் வைக்கிற சீக்கிரம் நான் உங்களுக்கு நான் வந்து போட போகிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட் ஆகணும். ஸோ நான் கிச்சனுக்கு தான் வந்திருக்கேன். கிச்சனில் நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாமா? நான் புக்கு படிக்க போறேன்.